சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் என்பது பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. மீண்டும் வருகிறோம். புதனின் நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்கள். புதனின் நட்சத்திரம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்போ இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஒரு தடவை நாரதர் கேட்டாரா மகாலட்சுமி கிட்ட, நீ எப்பமா அருள் பண்ணுவேன்னு. எப்போ சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதோ அப்பொழுது என்னை வழிபட்டால்தான் அதீத பலனை தருவேன்னாலாம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரமும் ஆயில்யமும் கேதா இருந்தா அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு தேவை. இந்த அஸ்வினி மகம் மூலம்னா ரொம்ப சிறப்பான வழிபாடு என்ன இவங்களுக்கு அப்படின்னா, விநாயகனது வழிபாடு. பெரும் தனத்தை இவங்க வீட்டு வாசலில் கொண்டு வந்து அப்படி கொடுத்தோம். இவங்க என்ன கேட்கலாட்டாலும் இந்த புதனுடைய நட்சத்திரம்னா டிஃபால்ட்டாகவே விநாயகரை வழிபட்டுருங்கம்மா. போய் அந்த பிள்ளையார் முன்னாடி அந்த பொட்டுக்கடலை வெள்ளம்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்தில் வீட்டிலலாம் கொடுப்பாங்க. அதுபோல் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள், விநாயகனது வழிபாடு, குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் அது வழிபாடு, ஞானானந்தமயம் தேவம்னு எல்லாம் இருக்கும். தேவநாத சுவாமி பெருமாள்னு நம்ம சிதம்பரத்துக்கிட்ட போகிறீங்கன்னா அந்த சைடில் இருப்பார். அது போன்ற அந்த கடலூர் பகுதியில் அந்த வழிபாடுகள், ஹயக்ரீவ பெருமான் வழிபாடு, அதே போல் நான் சொன்னதை போல் விநாயகனது வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும்.